உங்க குழந்தைகள் இடத்துல பேசுறது மறந்து போச்சு இப்போ இல்லையா? இந்த கருவிகள் எப்ப வந்ததோ உறவுகள் கொஞ்சம் அமைதி ஆயிட்டு. தியானம்னு ஒரு இடத்துக்கு நம்ம போகவே வேண்டாம். இப்ப வீடே தியான மண்டபம் ஆகி போச்சு. யாரு யாருக்கும் பேசுறது இல்லைன்னு ஒரு முடிவுல இருக்கிறாங்க. அதுவும் எல்லாமே உள்ளங்கையில ஒரு உலகம். செவிக்கழகு செல்போன் ஒரு புதுமொழியை எழுதிட்டான் இப்போ. செல்போன் இல்லாம நம்மால தூங்க முடியுமா இப்போ? இல்லையா? ரொம்ப ரொம்ப இது நல்ல கருவிதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுல எவ்வளவு சிக்கல் இருக்குது, ஆபத்து இருக்குதுன்றது நமக்கு தெரியும் இல்லையா? நல்லதுக்கு பயன்படுத்துவோம், அவ்வளவுதான். நீங்க நம்பணும், ஒரு அம்மா ராத்திரி 12:30 மணிக்கு மிட் நைட்ல எழுந்து உட்காந்துட்டு மேக்கப் பண்ணுது, பவுடர் அடிக்குது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் தடவுது. அவங்க வீட்டுக்காரன் எழுந்து அர்த்தராத்திரில மேக்கப் பண்ற அடி யார் பார்க்க போறாங்க? அது அதர்மமா தெரியலன்னா அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, வாய மூடியா, நான் ஃபேஸ் லாக் வச்சுக்கிறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னு. அது மேக்கப்போட பார்த்தாதான் ஓப்பன் ஆகும் போல இருக்குது. என் கஷ்டம் எனக்கு தெரியும், நீ கம்மு வாய மூடி படுன்னு. அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துங்கிறான். இன்னும் உனக்கு சிரிப்பு, மறுபடியும் என்னை கிண்டல் பண்ற பத்தி. அது இல்லடி, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்க ஒத்து வரல. நான் 10 வருஷமா உங்களோட குடும்பம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் என்ன கருணையோட பாரு இனிமேல். அன்பானவர்களே, எல்லா இடங்களிலுமே நம்ம மனிதன் பேச தொடங்கினால்தான் மகிழ்ச்சி தானாக வரும்.